பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதனை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் ஒடுக்கி கொண்டே இருக்கிறது. வேதனை ஒவ்வொரு வழிகளிலும் மனுஷனை மரணத்துக்கு நேராக கொண்டு இருக்கிறது. வேதனை ஒவ்வொரு மனுஷனையும் பிரிவினைக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. வேதனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாய் தகப்பன் குடும்பத்தை பிரித்து சொல்லுகிறது. வேதனை இல்லாதவர்கள் இல்லை. அந்த வேதனை போக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவநாமம் மகிமையுண்டாகட்டும். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் சரி, தங்கள் இல்லங்களிலோ அல்லது தங்கள் வேலைகளிலோ இருந்து இந்த செய்தி கேட்கிற யாராயிலும் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒரு வார்த்தையை வாசித்து அப்படியே நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஐயோ யாருக்கு வேதனை, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு புலம்பகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். அல்லேலூயா. இதுல முதல் வார்த்தையை முதல் பகுதி பார்க்கும்போது யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தருவோமா? யாருக்கு வேதனை? இந்த தலைப்பிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசும்படியா அப்படியே ஆண்டவரை பார்க்கலாமா? இருக்கிற இடம் இருந்து ஆண்டவரை பாருங்க. எல்லாரும் அப்படியே ஆண்டவரை பார்ப்பீங்களா? உம்மு அப்பனு கூப்பிட யாரு இருக்கா? இயேசுவே. உம்மு அம்மானு கூப்பிட யாரு இருக்கா? இயேசுவே. உம்மு அப்பானு கூப்பிட யாரு இருக்கா? இயேசுவே. உம்மு அம்மானு கூப்பிட யாரு இருக்கா? இயேசுவே. தாய் வயிற்றில் உருவான நாள் முதல நான் இருக்கேன். தாய்க்கருவில் உருவான நாள் முதல நான் இருக்கேன். உம்ம அப்பானு கூப்பிட, உம்ம அப்பானு கூப்பிட, உம்ம அப்பானு கூப்பிட நான் இருக்கேன். ஏசப்பா. உம்ம அம்மானு கூப்பிட நான் இருக்கேன். ஏசப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இருக்கேன் எங்க அப்பாவை கூப்பிட. ஏசப்பா நீதான் எனக்கு அப்பான்னு சொல்ல எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலகத்தை நினைச்சு, குடும்பத்தை நினைச்சு புலம்பிக் கொண்டு, கலங்கி கொண்டு, கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயா? சொந்தங்களும் பந்தங்களும் என்னை விட்டு போனாலும், சொந்தங்களும் பந்தங்களும் என்னை விட்டு போனாலும், மாறாத சொந்தமே நீங்க தானே ஏசப்பா. மாறாத சொந்தமே நீங்க தானே ஏசப்பா. உம்ம அப்பானு கூப்பிட, உம்ம அம்மானு கூப்பிட, உம்ம அப்பானு கூப்பிட நான் இருக்கேன். ஏசப்பா. உம்ம அம்மானு கூப்பிட நான் இருக்கேன். ஏசப்பா. தாய்க்கருவில் உருவான நாள் முதல நான் இருக்கேன். தாய்க்கருவில் உருவான நாள் முதல நான் இருக்கேன். உம்ம அப்பானு கூப்பிட, உம்ம அம்மானு கூப்பிட, உம்ம அப்பானு கூப்பிட நான் இருக்கேன். ஏசப்பா. உம்ம அம்மானு கூப்பிட நான் இருக்கேன். ஏசப்பா. ஆமாண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்.
யாருக்கு வேதனை என்ற வார்த்தை நிமித்தம் நீர் எங்களோடு பேசும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த நாட்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், எப்படிப்பட்ட வழிமுறையில் கர்த்தரை பார்த்து கொண்டு இருக்கிறோம், சற்று சிந்திக்க வேண்டும். இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் தொடக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது, ஐயோ யாருக்கு வேதனை. இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். யாருக்கு வேதனை என்ற தலைப்பை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். வேதனை இல்லாதவர்கள் யார் உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு வேதனை இருக்கும். சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் வேதனை இருக்கும், வாலிபர்களாக இருந்தாலும் வேதனை இருக்கும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வேதனை இருக்கும், அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் வேதனை இருக்கும், பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு வேதனை இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த வேதனையை எப்படி போக்குவது, அந்த வேதனை எந்த விதத்தில் நமக்கு வருகிறது என்பது வேதத்தில் பல இடங்களில் பல விதங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு சிலரை நீங்க கவனித்தீங்கன்னா, யோபை எடுத்துக்கொள்ளுங்கள். சரீர வேதனை, சரீர வேதனையில கர்த்தரை பார்த்தார், சரீர வேதனையில கர்த்தரை பார்த்தார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தன் குடும்பத்தை இழந்ததுனால ஆமென் அவர் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அதே போல எசேக்கியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென் சரீரத்தில் மரண வேதனையினால், மரணம் வந்த வார்த்தையினால மரண வேதனையினால கர்த்தரை பார்க்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அங்க ஒரு தாய் தன் பிள்ளை பிசாசினால் வந்த வேதனை நினைச்சு அங்கே அவர்கள் புலம்புகிறதை பார்க்கிறோம். இன்னும் கூட நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆண்டவராக இயேசு மரியாள் மார்த்தாளை பார்க்கும் பொழுது அவரும் வேதனை அடைகிறார். இப்படி வேதத்துல பல இடங்கள்ல பல வேதனை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதனை ஒரு மனுஷனை ஒவ்வொரு நாளும் ஒடுக்கி கொண்டே இருக்கிறது. வேதனை ஒவ்வொரு வழிகளிலும் மனுஷனை மரணத்துக்கு நேராக கொண்டு இருக்கிறது. வேதனை ஒவ்வொரு மனுஷனையும் பிரிவினைக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. வேதனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாய் தகப்பன் குடும்பத்தை பிரித்து சொல்லுகிறது. வேதனை இல்லாதவர்கள் இல்லை. ஆனால் அந்த வேதனையை போக்க நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்மோடு இருக்கிறார். வேதனையை நிச்சயமாய் அவர் எடுத்து போடுவார். நீங்க மார்க்கு 5ஆம் அதிகாரத்தை எடுக்கும் பொழுது அங்கே 34ஆம் வசனத்துல ஒரு பெண்மணியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகா தெளிவாக சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே, மகளே, உன் விசுவாசம் பெரியது, உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனை நீங்கி சுகமாயிருந்தார். ஆமென். இந்த பெண்மணியுடைய வேதனை சாதாரணப்பட்ட வேதனை அல்ல. ஒரு நாள் 2 நாளுக்குரிய வேதனை அல்ல. 12 வருஷம் பெரும்பாடுபட்ட அந்த பெண்மணிக்குள்ள இருந்த வேதனை. அந்த பெண்மணி இடத்திலிருந்த பணம் எல்லாம் செலவழிந்தது. உறவினர்கள், சொந்த பந்தங்கள் யாராலும் வேதனையை நீக்க முடியவில்லை. அவருடைய முயற்சியில், அவருடைய விடா முயற்சியில், அவள் பிரயாசப்பட்ட காரியங்களில் அவருடைய வேதனை மாறவில்லை. எங்க போவது என்று தெரியவில்லை. வேதனை நிமித்தமாக கலங்கினாள், துக்கித்தாள், புலம்பினாள், கண்ணீர் வடித்தாள். வேதனையை யார் மாற்ற முடியும்? யாருண்டு என் சரீரத்தில் இருக்கிற காரியங்களில் என் ஆத்துமா படுகிற வேதனையை, என் சரீரம் படுகிற வேதனையை யார் விடுவிக்க கூடும்? அப்படிப்பட்ட நினைவுகளுக்கு மத்தியில ஒருவர் வருகிறார். இந்த செய்தியை கேட்ட இந்த பெண்மணி, இயேசு இந்த கிராமத்துக்கு வருகிறாரா? ஆமென். அவர் வருகிற செய்தி கேட்ட போது இயேசுவை காண வருகிறார். அவர் எப்படி வந்தார் என்றது அல்ல, எப்படி சுகம் பெற்றால் தான் முக்கியம். எப்படி வந்தார் என்பது வேண்டாம், எப்படி சுகமானால். 12 வருஷம் பெரும் பாடுக்குரிய அந்த வேதனை எப்படி நீங்கிற்று?
அவள் போய் சொல்லவில்லை. அவள் போய் சொல்லவில்லை, எனக்கு இப்படி இருக்கிறது வேதனை, சொல்லவில்லை. முயற்சிக்கிறாள். இயேசுவோடு பேச வேண்டும், இயேசுவோடு சொல்ல வேண்டும், என் வேதனையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறாள். முடியவில்லை. ஏன்? இவளை போல, இந்த பெண்மணியை போல அநேகர் வேதனையோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு இயேசுவை சுற்றி இருக்கிறார்கள். எனக்கு விடுதலை கிடைக்குமா, உனக்கு விடுதலை கிடைக்குமான்னு பலருடைய எண்ணிக்கையில பெருகி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த பெண்மணி கண்டாள். அப்பொழுது தீர்மானித்தது என்ன? நான் போய் அவரோடு பேச முடியாது, என்னை பற்றி சொல்ல முடியாது, ஆனால் ஒன்று செய்யலாம், ஒன்று பண்ணலாம் என்று தன் இருதயத்தில் சிந்தித்தாள். அந்த சிந்தனையின் பிரகாரம், அவள் யோசித்த பிரகாரம் அங்கே என்ன நடந்தது? இயேசு மேலே இருக்கிற உடை, அந்த துணி, அந்த ஆடையை ஆமென் இந்த பெண்மணி தொடுவதற்கு தன் இருதயத்தில் எண்ணினால், அதை தொட்டால் உடனே அவளுடைய சரீரத்தில் இருந்த வியாதி, பலவீனம், வேதனை மாறுகிறது. அல்லேலூயா, ஆமென். இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டபோது அங்கு ஒரு சுகம், அங்கு ஒரு அற்புதம் என்று சொன்னால், இயேசுவோடு பேசினார், இயேசு நம்மேல் கை வைத்தார், இயேசுவோடு உறவாடினார், இயேசு நமக்குள் வந்தா எத்தனை சுகம் இருக்கும், எத்தனை மகிழ்ச்சி இருக்கும், யோசித்து பாருங்கள். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற வேதனையை இன்றைக்கு நம்மை விட்டு நீங்கும்படியாக, இன்றைக்கு நம்மை விட்டு கடந்து போகும்படியாய் நாம் கர்த்தருக்குள்ளே நம்மை அர்ப்பணம் செய்து, நம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து, நமக்குள் பல நாட்களாய், பல வாரங்களாய், பல மாதங்களாய், பல வருஷங்களாய் இருக்கிற வேதனையிலிருந்து ஆமென் விடுதலையாகும்படியாய் இன்றைக்கு நம்மை கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும். வேதனையில் சில காரியங்கள் உண்டு. வேதனை என்றால் மன நோவு என்று நம்ம பார்க்கிறோம். வேதனை மன நோவை உண்டாக்குறது. மன நோவு, வேதனை ரெண்டும் ஒரே பதம் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். வேதனை, மன நோவு. வேதத்திலிருந்து ஒரு சிலர்களை நாம் பார்க்க போகிறோம். யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை என்று பார்க்கும் பொழுது இங்கே நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய வார்த்தைகளும் முக்கிய காரியங்களும் இங்கே அடங்கி இருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த நிமிஷம் நீங்கள் நான் பார்க்க வேண்டிய சில காரியங்களை இருதயத்தை கொடுத்து நாம் கேட்போம். அப்படி சமூகத்தில் இதை உள்ளிருந்து, உள்கருத்திலிருந்து, உள்பார்வையிலிருந்து ஆண்டவரோடு பேசுவோம். அல்லேலூயா. ஆக முதலில் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை சற்று வாசிக்கலாம். ஆதியாகமம் 21 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு, என்னது? அவருடைய குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை ஆமென் ஆபிரகாமுக்கு பெற்ற இஸ்மாயேல், ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகனாகிய இஸ்மாயேல் என்ன செய்கிறார் என்றால், பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை ஆமென் ஹல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும் இந்த வசனத்தை. இந்த ஆகாரின் மகனாக இஸ்மாயேல் இந்த ஆபிரகாம் சாராய் பெற்றெடுத்த பிள்ளைய கேலியும் கிண்டலும் பண்ணுகிறார்கள். என்ன பண்ணியிருப்பாங்க? வேதத்தில் அப்படி கொடுக்கவில்லை, ஆனால் கேலி பண்ணியிருக்க என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன? உன் தகப்பன் கிழவன், உன் தாய் கிழவி என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த ஆகாரின் மகனாக இஸ்மாயேல் யாரை கேலி பண்ணுகிறான்? ஈசாக்கு. ஆமென். ஈசாக்கை ஆமென் கேலி பண்ணுகிறான். ஆபிரகாம் மனைவியாகிய சாரா இவர்கள் பெற்றெடுத்த இந்த பிள்ளையாகிய ஈசாக்கை இந்த இஸ்மாயேல் கேலி பண்ணுகிறத தன் தாயாகிய சாரால் கவனிக்கிறாள். அந்த அம்மா கவனித்த போது அவளுக்கு ரொம்ப மனநோவு வந்து விட்டது. வாசிங்க அடுத்த வசனத்தை. ஆபிரகாம் அவளை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இப்பொழுதே இந்த அடிமை பெண்ணுடைய மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாக ஈசாக்கோடு
சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றால், ஆமென், சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஏன்? இவன் எனக்கு மனவன் நோவை கொடுத்து விட்டான், இவனால் நான் மனவேதனை அடைகிறேன். அல்லேலூயா. என கண்பான தேவ பிள்ளைகளே, ஒரு பிள்ளை நிமித்தம் இன்னொரு பிள்ளையோ அல்லது ஒரு தகப்பனையோ தாயோ மனநோவு கொடுப்பதற்கு யார் காரணம்? தாய் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா அங்கே நீங்க படிச்சு பாருங்க, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நீங்க கவனிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 22:6 படிங்க. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. ஆமென். முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து. முதிர் வயதிலும் அவனுடைய முதிர் வயது காலம் சொல்லும் போதும் அது அவனை நடத்தும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை நல்ல வழி நடத்துகிறார்கள்? தன் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துகிற எத்தனை அப்பா அம்மாக்கள் உண்டு? தன் பிள்ளைகளுக்கு தவறான காரியங்களை, தவறான வழிகளை, தவறான பேச்சுகளை, தவறான செயல்களை சொல்லிக் கொடுக்கிற தகப்பன் தாய் அநேகர் உண்டு. நான் அநேகரை பார்க்கிறேன். ஒரு இல்லத்துக்கு போகும்போது அந்த பிள்ளை கத்திக்கொண்டு ஓடி வருகிறான். அம்மா கேட்குறாங்க, என்னடா பக்கத்து வீட்டு பையன் என்னை திட்டாம, நீ ஏன்டா சும்மா வந்த? நீயும் திட்டிட்டு உன் கையில் இருக்கிறத எடுத்து அடிக்க வேண்டியதானே? தாய் சொல்லுகிற வார்த்தை. நான் இன்னொரு குடும்பத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாய் அதே போல தான் சொல்றார், மக என்ன நீ இப்படி வந்திருக்கிற? உன் சட்டையெல்லாம் பார் எப்படி இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் அம்மா என் மேலே இப்படி இந்த குப்பையை போட்டாங்க மம்மி அப்படின்னு சொன்ன, நீயா விட்ட? இங்க வா, இந்த குப்பையை கொண்டு அவங்க வீட்டில் போட்டு வா. எனக்கு அன்பானவர்களே, இங்க வேதம் சொல்லுகிறது, நீ நடத்த வேண்டிய வழியில சரியா நடத்தணும். சரியா நடத்தினா அவன் சரியா நடப்பான். நீ சரியா நடத்தலன்னா அவன் சரியா நடக்க மாட்டான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லுகிற வார்த்தை நீங்க இன்னும் வேதத்தில் அநேக இடங்கள் ஆராய்ந்து பார்த்தா நிறைய காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். விசேஷமா நீங்க பார்க்கும் பொழுது இந்த சாராள், ஆமென், மனநோவு அடைந்தவர்களா, மனவேதனை அடைந்தவர்களா தன் புருஷனை பார்த்து சொல்லுகிறார். இதே சாராய், ஆமென், ஆகாரை பார்த்து தன் கணவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தாய் பெற்ற பிள்ளையை இந்த தாய் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த மகன் அவனை கேலி பண்ணும்போது, கிண்டல் பண்ணும்போது அந்த மகனை பார்த்து, அப்பா நீ அப்படி சொல்லக்கூடாது, இன்னைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வழியில இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மகனின் தாய் தகப்பனால தான் அப்படின்னு அந்த தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த தாய் அந்த இடத்தில் சொல்லிக் கொடுப்பாததுனால அங்கே நடக்கிற சம்பவம் என்ன? எஜமானியாய் இருக்கிற சாராள் அவர்கள் துக்கத்தோடு, வேதனையோடு, மனநோவோடு தன் கணவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த அடிமை பெண்ணும் அவள் பெற்ற பிள்ளையும் என் இல்லத்தில் இருக்கக்கூடாது, முதல் அவர்களை புறம்பே தள்ளும். அல்லேலூயா. இதை கேட்ட செய்தி ஆபிரகாமுக்கு மனவேதனை ஆயிற்று, மன துக்கமாகுது. ஆமென். அடுத்த அந்த வசனத்தை பாருங்க. அங்கே சொல்லுகிறார், ஆதியாகமம் 21 நீங்க 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் படிச்சீங்களா? அங்க பாருங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க, உனக்கு பார்த்தியா உனக்கு துக்கமா இருக்கிறதா? நீ துக்கப்பட வேண்டாம், நீ மனநோவா இருக்க வேண்டாம், மனவேதனை பட வேண்டாம். ஈசாக்கு இடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆமே, லேட்டா பிறந்தாலும் 100 வயசுல பிள்ளை பிறந்திருந்தாலும் அந்த சந்ததியை நான் பலமாய் ஆசீர்வதிப்பேன். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதையெல்லாம் கேள். ஆனபடியால் சாரா உனக்கு என்ன சொல்ல, மனைவி என்ன சொல்லுகிறாளோ அப்படியே நீ செய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து பெர்மிஷன் வருகிறது. நல்லா யோசித்து பாரு. நிறைய பேர் கேள்வி இருக்கலாம், மனைவி சொன்னா ஆமென் இவர் தள்ளி விட்டுலாமா,
துரத்தி விட்டலாமா என்று நீங்க கேட்டிருக்கலாம். இந்த ஆகார் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு பெண். இந்த ஆகார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. இந்த ஆகார் தன் எஜமானுக்கும் எஜமானிக்கு கீழ்ப்படியவில்லை. இந்த ஆகார் தன்னை தாழ்த்தவில்லை. தன் இஷ்டம் போல தன் மன விரும்பின பிரகாரம் ஆமென் நடந்து கொண்டபடினாலே இந்த தாய்க்கு வந்த வேதனை என்ன, இந்த தாய்க்கு வந்த மனநோவு என்ன? தன் வீட்டை விட்டு, எஜமானை விட்டு, எஜமானியை விட்டு, வீட்டை விட்டு துரத்தப்படுகிற ஒரு நிலை அங்க வருகிறது. காரணம் இந்த தாய் நிமித்தம் தான். இந்த தாய் ஒரு அடிமை, இந்த தாய் ஒரு தாழ்த்தப்பட்டவை, இந்த தாய் ஒரு ஏழை, இந்த தாய் வீட்டு வேலை செய்யக்கூடியவை. அப்படிப்பட்ட இந்த பெண்மணி எப்படி இருக்க வேண்டும்? எஜமானுக்கு அடங்கி இருக்க வேண்டும். எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தன்னை காத்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு ஆமே அதெல்லாம் மறந்து தன் சுயபலமான வார்த்தைகளை பேசி தன் விருப்பப்படி தன் இஷ்டப்படி நடக்கும் பொழுது ஏமாற்றம் நிச்சயம் வந்துவிடும். மனவேதனை உனக்குள் பெருகிவிடும். இந்த பெண்மணிக்குள் அந்த மனவேதனை வந்ததுக்கு காரணம் அந்த பெண்ணே அதுக்கு காரணமாக இருந்தார்கள். கர்த்தர் சொல்றார் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே நீ இந்த பெண்ணை குறித்தும் ஆமே இந்த பெண் பெற்ற மகனை குறித்தும் நீ துக்கப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ யோசனை பண்ண வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், மனநோவா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க நாளும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் தகப்பனை நீங்கள் துக்கப்படுத்தும்படி மனநோவு கொடுக்கிறீர்களா? உங்கள் தாயை துக்கப்படும்படி நீங்கள் மனநோவு கொடுக்கிறீர்களா? அம்மே நீங்கள் நேசிக்கிறவர்களை நீங்கள் துக்கப்படுத்தும்படி அவளுக்கு மனவேதனை கொடுக்கிறீர்களா? உங்களை விரும்பி உங்கள் மேல் அன்பு காட்டுறவர்களை நீங்கள் மனவேதனை கொடுக்கிறீர்களா? உங்களை நடத்துகிற ஊழியக்காரனை அம்மை தீர்க்கதரிசியை அல்லது பாஸ்டரை அல்லது சபைக்குரிய முக்கியமானவரை நீங்கள் துக்கப்படுத்துகிறீர்களா? கவனிச்சு பாருங்க. துக்கம், அம்மே வேதனை, மனநோவு இவை அனைத்தும் ஒரே வழியில் வருகிறது. நீங்க யாரை மனநோவு பண்ணுகிறீர்கள், யாரை நீங்கள் வேதனைப்படுத்துகிறீர்கள், அந்த வேதனை ரிப்பீட் உங்களுக்கே வரும். ஆகவே இந்த வேதனைக்கும் இந்த மனநோவுக்கும் நீங்க காரணமாக இருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளியே வாங்க, அதிலிருந்து வெளியே வாங்க. எஸ், எத்தனை எத்தனை ஒரு ஊழியக்காரனோடு பேசும்போது சொல்றா, ஐயா நான் வீட்டுக்கு ஓடி ஓடி ஒரு வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சிருக்கிறேன். அவனுடைய தகப்பன் உடல்நல பாதிக்கப்பட்டால் ராத்திரி பகல் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கிறேன். அவருடைய மகள் ஏச்சு கட்டினாங்களாங்க, அவங்களுக்கு வேண்டிய பணிவிடை ஊர் ஊரா போய் காடுக கொடுப்பதற்கு நான் போயிருக்கிறேன். பல காரியங்களை செஞ்சிருக்கிறேன். ஆனால் அவங்க என்ன பார்த்து என் வீட்டுக்கு வராதீங்க, எங்களுக்கு நீங்க ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டாங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கு விரோதமாக எழும்புகிறீர்கள், நீங்க யாரை நீங்க துக்கப்படுத்தி யாரை மனநோவு கொடுக்கிறீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், கவனமாக இருங்கள். உனக்காக முழங்கால் படி போடுகிற, உனக்காக கண்ணீர் வடிக்கிற, உனக்காக அமே பரம பிதாவாகி தேவனிடத்தில் மண்டாட்டு வைக்கிற, உனக்காக உபவாசம் போடுகிற, உன்னை வழி நடத்துகிற உன் ஊழியக்காரனை மனவேதனை பட செய்கிறாயா? மனவேதனை உன் நிமித்தம் ஊழியக்காரனுக்குள்ள வருகிறதா? உன் ஊழியக்காரன் அழுகிறாரா, புலம்புறாரா, கண்ணீர் வடிக்கிறாரா? அது உன் நிமித்தமா இருக்கிறதா? இப்பொழுதே இன்றைக்கு இந்த நிமிஷமே உன்னை மாற்றிக்கொள், உன்னை மாற்றிக்கொள். இன்றைக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், இன்றைக்கு உனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனால் நாளை உன் வாழ்வில ஊழியக்காரன் எப்படி அழுதாரோ அதை காட்ட 2 விதம், டபுள் விதம். அமேன். உனக்கு வேதனை வந்துவிடும், துக்கம் வந்துவிடும். ஆகாரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வேலைக்காரியாய் இருந்த பெண்மணி எஜமானி அந்தஸ்துல போய் உட்கார்ந்த அந்த பெண்மணிக்கு கிடைச்சது 2 ரொட்டி, ஒரே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு துரத்தப்பட்டாக. உன் நிலைமை யோசித்துப்பா. நீ யாருக்கு விரோதமாய் எழும்பி யாரை மனவேதனை பண்ணி கொண்டிருக்கிறார், யாரை மனநோவு கொடுத்து கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு இந்த நிமிஷம் இந்த செய்தி கேட்கிற நீ உன் இருதயத்துக்குள்ள இதை ஏற்றி உன் ஆவி ஆத்துமா சரீரம் இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாக்கும்படி நான் இவர்களுக்கு மனவேதனை கொடுத்து விட்டேன். ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, உங்க மனவேதனை மாறும். இல்ல ஒரு நாள் நீ புலம்புவ, நீ தவிப்ப. அந்த நேரத்தில் யார் உன் மனவேதனை நீக்கக்கூடும்? யார் உன் மனவேதனை நீக்கக்கூடும்? யோசித்து பாருங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன்.
நீங்க ஊழியக்காருக்கு விரோதமா எழும்பி மனவேதனை கொடுக்காதீங்க தயவு செய்து. நான் கூப்பிட்டேன், என் வீட்டுக்கு கூப்பிட்டேன், அவர் வரவில்லை, அவரு வரல, அந்த ஆள் வரல, அந்த பொம்பளை வரல, தயவு செய்து இதெல்லாம் பேசாதீங்க. எங்களை விட அவங்க தான் முக்கியமா? எங்களை விட அவங்க தான் முக்கியமா? ஆனா முகத்தோடு முகம் பேசும்போது, அப்பா, ஐயா, அங்கிள், நீங்க ஜெபிச்சுதான் எனக்கு இப்படி ஆச்சு, நீங்க இப்படி பண்ணிதான், நீங்க ஜெபம் பண்ணிதான், நீங்க வழி நடத்ததான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ற நாவு, அப்படி சொல்ற வார்த்தை அடுத்த நிமிஷத்துல இன்னொருத்தர் முன்னால அல்லது உன் குடும்பத்துக்குள்ள நீ ஊழியக்காரனை குறைத்து பேசி ஊழியக்காரனுக்கு மனநோவு கொடுப்பாய் என்றால் உனக்கு வரும் மனவேதனை எப்படி இருக்கும்? உனக்கு ஒரு மனவேதனை எப்படி இருக்கும்? யோசித்துப்பா. கர்த்தருடைய வார்த்தையினால் சொல்லுகிற, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற, உன்னை நீ மற்றவர்களை வேதனைப்படுத்தும் போது உன் மனவேதனை எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் உனக்கு சந்தோஷமா? அடுத்த நிமிஷம் உனக்கு எப்படி இருக்கும்? யோசித்துப்பா. மனவேதனை கொடுப்பதற்கு, மனநோவை கொடுப்பதற்கு இன்றைய நாளிலே உன் இருதயத்திலிருந்து அதை தூக்கி எடு. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்து, கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை மட்டும் பா. இங்கே ஆபிரகாம் மனைவியாகி சாராளை மனநோப்படும்படியா, மனவேதனை அடையும்படியா இந்த ஆகார் நடந்து கொண்டபடினார், அவருடைய பிள்ளை நடந்து கொண்டபடினார். சொகுசு வாழ்க்கையில, அரண்மனை வாழ்க்கையில, அற்புதமான சந்தோஷத்தின் வாழ்க்கையில் இருந்தவர்கள் இப்போ புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறார்கள், தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஆமென். அந்த நிலை உனக்கும் எனக்கும் வரக்கூடாது என்பதை இந்த வேத வார்த்தையின் மூலமாய் உனக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவது ஒரு நபரை நீங்க கவனிச்சீங்கன்னா, இங்க நீங்க பாருங்க, ஈசாக்குடைய மனைவி ரெபெக்கா, இவளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஈசாக்கின் மனைவி, ரெண்டு பேரும் வயது செல்கிற நாட்களில் நடக்கிற ஒரு சம்பவத்தை கவனிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 34, 35 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை கவனிங்க, படிங்க. ஏசா 40 வயதான போது எத்தேனான பெரிசேனவுடைய குமாரத்தியாகிய யூதத்தாயவும் எத்தேனான ஏலோனையும் குமாரத்தியாகிய பாஸ்மாத்தாயும் விவாகம் பண்ணினான். அவள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தாள். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதல் நீங்க கவனிச்சீங்க, ஆபிரகாமுக்கும் ஆபிரகாம் மனைவியாகிய சாராருக்கும் யார் மனநோவாய் இருந்தது? ஆகாரின் பிள்ளை. அங்கே என்ன நடந்தது? தள்ளப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ரெண்டாவது நீங்க கவனிக்கும் போது, ஈசாக், ரெபெக்கா, இவர்களுடைய மகன்கள் 2 பேர். ஒருவர் ஏசா, ஒருவர் பேர் யாக்கோபு. இந்த ஏசா 40 வயதாகிற போது அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இப்ப திருமணமானவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? வேதம் நிறைய சொல்லுகிறது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசாவின் மனைவி இந்த இந்த ஈசாக்குக்கும் இந்த ரெபெக்காளுக்கும் என்ன கொடுத்தால்? மனநோவை கொடுத்தால், மனவேதனை கொடுத்தால். அவருடைய வார்த்தைக்கு ஒருவேளை கீழ்ப்படியாம போயிருக்கலாம், ஒருவேளை அவங்க பேசுறதை எதிர்த்து நின்று இருக்கலாம். உங்களை நான் கவனிக்கணுமா? உங்களை நான் பார்க்கணுமா? உங்களை நேசிக்கணுமா? என் புருஷன் தான் எனக்கு, என் குடும்பம் தான் எனக்குன்னு இந்த பெண்மணி சொல்லி இருக்கலாம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இவர்கள் இருவருக்கும், மாமனாருக்கும் மாமியாருக்கும் அன்பை காட்ட வேண்டிய இந்த மருமகள், நேசிக்க வேண்டிய இந்த மருமகள், பாசத்தை காட்ட வேண்டிய மருமகள், கீழ்ப்படிய வேண்டிய இந்த மருமகள், இங்கே இந்த மாமனாருக்கும் மாமியாருக்கும் மனவேதனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். மனவேதனை கொடுத்தால் என்று வேதம் சொல்லுகிறபடியா இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இது நடந்து கொண்டு இருக்கிறது? எத்தனை குடும்பங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது? கணவன்கள் திருமணத்துக்கு முன்னால் அந்த வாலிப தம்பி, எங்கள் அப்பா மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்கிறேன், எங்கள் அம்மா மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்கிறேன், என் கூட பிறந்தவங்க மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்கிறேன், அப்படிலாம் பேசுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. என் அப்பா மட்டும் பிரிய மாட்டேன், என் அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம், என் கூட பிறந்ததான் முக்கியம்னு. ஆனால் திருமணமாகி 2 நாளோ 3 நாளோ 1 வாரமோ 2 வாரம் பார்த்தா அப்படியே இது உள்டாயா இருக்கும். ஏன் அவளை ஏன் நீங்கள் பார்த்தா அப்படி பேசுறீங்க? அவகிட்ட ஏன் அப்படி நீங்கள் சொல்றீங்க? அவளுக்கு ஏன் நீங்கள் பணிவிடை செய்தா என்ன? அவளுக்கு ஏன் நீங்க உதவி செய்தா என்ன? இப்படி திரும்பி விடுவார்கள் கணவன்கள். ஆமென்.
சில பெண்களை கவனிச்சு பாரு, நல்லா பாருங்க. தன்னை பெற்ற தாய், தன்னை பெற்ற அப்பா, தன் கூட பிறந்தவங்க மட்டும் உயர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா புருஷனுடைய அம்மாவோ, புருஷனுடைய அப்பாவோ, புருஷன் கூட பிறந்தவங்களோ கீழே இருக்கிறவங்களா தெரியும். இது இந்த புருஷனுக்கு தெரியாது. இந்த புருஷன் அதை காண்கிறது இல்ல. மனைவி என்ன சொல்றாலும் அப்படியே கேட்டுக்குவா. உடனே அப்படியே எழுந்து அப்பாவை பார்த்து, அம்மா பார்த்து, கூட பிறந்தவங்களை பார்த்து கேள்வி மேல கேள்வி எழுப்பி உடனே என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டை விட்டு தனி கொடுத்தணும். அல்லேலூயா. வேதம் நன்றாக சொல்லுகிறது. இங்கு ஈசாக்குக்கும் ஈசாக்கின் மனைவியாக ரெபெக்காளுக்கும் மனநோவை கொடுத்த அம்மே இந்த ஏசாவின் மனைவி எங்கே புகழ் பெற்றிருக்கிறார்? கர்த்தர் சொல்றார் ஈசாக்கு பார்த்து, உன் சந்ததியை இவ்விதமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அம்மே ஆசீர்வதித்த தேவன் எந்த விதத்தில் ஆசீர்வாதம் கடந்து வந்திருக்கிறது. அம்மே நீங்க யோசித்து பாருங்க. அநேக பெண்மணிகள் வேதத்தில் புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த ஏசாவின் மனைவியை புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறதா? காரணம் என்ன? தன்னுடைய மாமனாருக்கும் மாமியாருக்கும் சரியான ரெஸ்பெக்ட், சரியான அன்பு, சரியான பாசம், சரியா கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு காரணம். எத்தனையோ பெண்களை குறித்து புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த பெண்ணை குறித்து சொல்லவில்லை? யோசித்து பாருங்க. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றா ரூத்தை கவனிங்கள். ரூத்துடைய புத்தகத்தை நீங்க திருப்பினீங்கன்னா, ரூத் 1ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, அங்கே ரூத்துடைய மாமியும் ரூத்தையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகம் இந்த உலக வழிகளில் அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. ரூத் யார்? ரூத்துவின் மாமியார் யார் என்று பார்க்கும்போது மருமகளும் மாமியாரும் எப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருந்திருக்கிறார்கள். அதனால் பின்விளைவு எப்படி இருந்திருக்கிறது? ரூத்து அநேக பெண்கள் முன்பாக கனம் பெற்ற பெண்மணியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு கனமுள்ள பெண் என்று பேர் வாங்கி இருக்கிறார். இங்க கவனிச்சீங்கன்னா, இவருடைய கணவன்கள் இறந்து போனார்களை கண்டு அந்த மாமி சொல்றாங்க, ஏம்மா உங்களுக்கு சின்ன வயசு, நீங்க கூடாரத்தில் இருக்க முடியாது. ஒருவேளை அப்படி இருந்தாலும் நான் மறுபடியும் உங்களுக்கு என் வயிற்றில் கருவை சுமக்கிற அந்த வழியும் கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் உங்களுக்கு அது ஈடாகவும் இருக்காது. அதனால் உங்க சின்ன வயசுல நீங்க என்ன செய்யுங்க, போய் வெவ்வேறு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, போங்க அப்படின்னு சொன்ன போது அதில் ஒரு பெண் ஒருபால் உடனே சொன்ன உடனே அவள் புறப்பட்டு சென்றாள். நல்ல கவனிங்க, புறப்பட்டு சென்றாள். ஆனால் இந்த ரூத்தோ அப்படி அல்ல. நீங்க 16ஆம் வசனத்தை கவனிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க தங்குற இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார். நீங்க மரணமடையும் நாளிலே நானும் மரணமடைந்து என்னவா அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாம வேற ஒன்றும் உம்மை விட்டு பிரிவதில்லை. எத்தனை மாமியாரை பார்த்து மருமகள் சொல்லக்கூடும், எத்தனை மருமகளை பார்த்து மாமியார் சொல்லக்கூடும். இந்த செய்தி கேட்கிற மாமியார்களே, இந்த செய்தி கேட்கிற மருமகள்மார்களே, கவனித்து பாருங்கள். யாருக்கு நீங்க நோவை கொடுக்கறீங்க? மாமியாருக்கு மருமகளா, மருமகளுக்கு மாமியாரா? யார் குடும்பத்துக்குள்ள நோவை கொடுக்கிறீர்கள், மனவேதனை கொடுக்கிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானா? நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தானா? அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் தானா? உண்மையாவே நீங்கள் உங்களுடைய சபைகளிலே இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் எடுக்கிறீர்களா? நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் எண்ணி பாருங்கள். வாழ்க்கை ஏளனமா வாழக்கூடாது. வாழ்க்கை ஒருவருக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாது. ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டாரை கனம் பண்ண வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் 2 குடும்பத்தையும் கனம் பண்ண வேண்டும். சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இந்த ரூத்துடைய வாழ்க்கை ஒரு நறுமண வாழ்க்கையா மாறுகிறது. நீங்க கவனிச்சீங்கன்னா அங்கே நீங்க பாருங்க 3ஆம் அதிகாரத்துல அங்கே 10, 11, 2 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். பாத்தீங்களா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ தரித்திரரும்
ஐஸ்வர்யவான்களுக்கு மத்தியில பிறகே போகாததினால், ஆமென், நீ தரித்திரர்களும் ஐஸ்வர்யவான்களும் பின்னே நீ போகாததினால், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும், உன் முந்திய நற்குணத்தை பார்க்கிலும், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய், ஓ உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அன்பு மகளே, உன் வீட்டில் இருந்த வாழ்க்கை விட நீ ஒரு கணவனுடைய இல்லத்தில் வாழ்க்கும் பொழுது அந்த நறுமணம் முந்தினதை காட்டிலும் பிந்தினும் மகிமையாய் இருக்க வேண்டும். நீ ஒரு வீட்டுக்கு வாழ்க்கை பண்ண வந்துட்டு நீ எந்த வீட்டை நினைச்சு கொண்டு இருக்கிறா, யாருக்கு கனம் கொடுத்து கொண்டு இருக்கிறா, இன்றைக்கு இந்த வேதத்தின் நிமித்தமாக அறிந்துகொள். இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஓர்பால், ரூத், இந்த ரெண்டு பேருடைய வழியில அந்த ஓர்பால் அதோடு அவருடைய பேர் முடிந்து விட்டது. ஆனால் இந்த ரூத்து ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைக்கு உலகமே பேசுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? தான் நேசித்தவர்களை தாயாக நேசித்தார். தாயாக நேசித்தாள். அவன் அந்த ரூத் நிமித்தம் அந்த தாய்க்கு ஒரு விதத்தில் கூட மனநோவு கொடுப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே தான் இந்த ரூத் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஆனால் இந்த ஓர்பாலோ எங்க இருக்கானே தெரியவில்லை. அவருடைய பேர் அடுத்து எங்க இருக்குன்னு தெரியல. யோசித்து பாருங்க. இன்றைக்கு வாழ்க்கை வாழ்கிற எந்த பெண்ணாய் இருந்தாலும் சரி, எந்த ஆணாய் இருந்தாலும் சரி, எந்த தகப்பனா இருந்தாலும் சரி, எந்த தாயா இருந்தாலும் சரி, உன் நிமித்தம் இன்னொருக்கு மனநோவு வேண்டாம். மாற்றிக்கொள்ளுங்க. உங்க பெயரை கிறுக்கிப்படுவோ, உங்க பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து அழிப்பதற்கோ இடம் கூடாதீர்கள். இடம் கூடாதுங்கள். ஜாக்கிரதை. நம்ம இயேசுப்பாவுடைய ரத்தத்தில் கழுவப்பட்டு இருக்கிறோம். அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. அவர் காயங்களை ஏற்றி அந்த கல்வாரி சிலுவையில் பல பாடுகள் மத்தியில் மரணத்தை சந்தித்து இருக்கிறார். அந்த மரணம் உன்னை மீட்டு இருக்கிறது. இன்றைக்கு நீ சுகமாய் இருப்பதற்கு அவரே காரணம். அந்த ஆண்டவரை பின்பற்றி போகிற நீ இன்னொருவரை நோவு பண்ணுவதற்கு, வேதனை கொடுப்பதற்கு இடம் கூடாதபடி உன்னை மாற்றிக்கொள். உன்னை மாற்றிக்கொள். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு நபரை நாம் பார்க்கலாமா? யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபை நீங்க கவனிக்கும் பொழுது யாக்கோபின் பிள்ளைகள் யாக்கோபுக்கு மனநோவை கொடுத்தார்கள். வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 32 35 வரை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த யாக்கோபு நேசித்த அன்பு மகன் யோசேப், இந்த யோசேப் மேல தன் சகோதரர்களுக்கு பொறாமை, பகை, கசப்பு, பிரிவினை, எப்படியாவது இவனை அழிச்சிடணும், எப்படியாவது அழிச்சிடணும். இன்னைக்கு நிறைய வீட்டில் அப்படித்தான். அண்ணனை பார்த்தா தம்பிக்கு பிடிக்காது, தம்பியை பார்த்தா அண்ணனுக்கு பிடிக்காது, அக்கா பார்த்தா தங்கச்சிக்கு பிடிக்காது, சிலருக்கு அப்பா பார்த்தா பிள்ளைகளுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட நிறைய குடும்பங்கள் உண்டு. ஆனால் இங்கே பாருங்க, இந்த யாக்கோபு பெற்ற பிள்ளைகள்ல யோசேப் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு நேசிப்பு இந்த யாக்கோபுக்கு இருந்ததுனால தான் பெற்ற மகன்கள் இந்த தம்பியாக யோசேப் மேல பொறாமையும் கோபமும் வைராக்கியம் கொண்டு இந்த தம்பியை அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி சாவடிப்பதற்கு நேரான திட்டத்தை தீட்டினார்கள். ஆனாலும் அங்கே சாவடிக்க முடியாம இவனை வேற தேசத்துக்கு என்ன செய்தாங்க? அடிமையா விற்று போட்டாங்க. விற்று போட்டுட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? தன் தகப்படத்தில் வந்து பொய் நாடகம் போடுறாங்க. பொய் நாடகம். பாருங்க அந்த வசனத்தை 32 35 சீக்கிரம். பல வருடமான அந்த அங்கே தங்கள் தகப்படத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய மன வேதனை. யோசித்து பாருங்க. யார் நிமித்தம்? தன் மகன்கள் நிமித்தங்க. தன் மகன்கள் நிமித்தம் அநேக நாள் துக்கமாக இருந்திருக்கிறார், அநேக நாள் மனவேதனை அடைந்திருக்கிறார். அந்த கடைசி அந்த பகுதி வாசிங்களேன். தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டு, அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு மனவேதனையோடு இருந்தார். இதை இவர்களும் கண்டார்கள். அல்லேலூயா.
சொல்லுங்க ஹல்லேலூயா. தன் மகன்களே அப்பாவுக்கு கொடுத்த ஒரு மன நோவு. ஏன் இந்த மனநோவு இந்த யாக்கோபுக்கு வந்தது? ஏன் இந்த பிள்ளைகள் இந்த அப்பாவுக்கு மனநோவு கொடுத்தார்கள்? என்னுடைய கற்பனைகளை நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு தாட் எனக்குள் வந்தது. இவர் ஒரு காலத்துல, இந்த யாக்கோபு ஒரு காலத்தில் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய அண்ணனை ஏமாற்றினார். நல்லா யோசித்து பாருங்க. தன் அண்ணனை ஏமாற்றினார். ரெண்டாவது நீங்க யோசித்தீங்கன்னா தன் அப்பாவை ஏமாற்றுகிறாருங்க. வேஷம் மாதிரி வராருங்க. அப்பாவுக்கு கண்ணு தெரியலங்க. அதனால அண்ணன் உடுத்திருக்கிற உடைய போல ஒரு ஆட்டு தோலை உடுத்து கொண்டு அண்ணன் அடிக்கிற விலை உயர்ந்த சண்டை மேல அடிச்சுக்கிட்டு அண்ணன் எப்படி ஆகாரம் செய்து அப்பாவை திருப்திப்படுத்தினாரோ அதே போல இவர் ஆகாரத்தை செய்து அப்பாவுக்கு அதை கொடுத்து ஏமாற்றுகிறார். பொய் சொல்லுகிறார். நான் தான் அந்த ஏசா. வேதம் சொல்லுகிறது, நன்றாக கவனிங்கள், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பாடு என்று நீதிமொழிகள் 12:22 சொல்லுகிறது. சங்கீதம் 5:6 நீங்க பேசும்போது பொய் பேசுகிறவனை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். பொய் பேசுகிறவர்கள் அழிவுக்கு நேராய் நிற்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:8 பார்த்துக்கிறார். பொய் பேசுகிறவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பொய்யான வாழ்க்கை உனக்கு வேண்டாம். பொய்யை பேசி ஏன் நீங்க வேதனைப்படணும்? ஏன் நீங்க துக்கப்படணும்? பொய்க்கு ஏன் இடம் கொடுக்கிறீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டால் அங்க ஒரு கணவன் மனைவி அவர்களுடைய பொய் பாருங்க. அந்த காலத்துல அப்போஸ்தலர்கள் தனக்கு எது நடந்தாலும் அம்மே, தனக்கு எந்த ஒரு வருமானம் வந்தாலும் அம்மே, அது அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த அனனியா சப்பிராவுக்கு வரும் பொழுது அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? விட்டத்தில் ஒரு பங்கை கணவன் மனைவி இச்சித்து எடுத்துக்கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, பணாசை எல்லாவற்றுக்கும் தீமையாய் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை இடங்கள்ல பணம் 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 என்று இன்றைக்கு பணத்தை குறித்து தான் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள். பணம் இருக்கிற இடத்துல தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கும் ஓட்டங்களை நான் பார்க்கிறேன். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் பணத்தை குறித்து தெளிவாய் சொல்லுகிறார். பணமுடைய வழிமுறைகள் மாறுபடாய் இருக்கிறது. பணத்தை விரும்பின யூதாசை நினைத்து பாருங்கள். பணத்தை விரும்பின கேயாசி நினைத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பணம் 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 என்று இன்றைக்கு நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம். நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பான் என்று சொல்லுகிறபடி ஆக்ட்ஸ் சாப்டர் 5ல நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிப்போம். பேதுரு அனனியாவை நோக்கி, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்தாயா? பரிசுத்த ஆவியில் பொய் சொல்லும்படி நீ பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பி விட்டானா? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்க. சாத்தான் மனதுக்குள்ள வருகிறான். பொய் சொல்றதுக்கு அவன் தான் இடம் கொடுக்கிறான். பாவம் செய்யறதுக்கு அவன் தான் இடம் கொடுக்கிறான். இன்னொருத்தரை மனவேதனை பண்றதுக்கு அவன் தான் இடம் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட இடத்தை கொடுப்பவன் யார்? சாத்தான். சாத்தான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் சாத்தானுக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்க குறையாக தள்ளி கொண்டு இருக்கிறீங்க? ஒரு சில பாருங்க, ஆண்டவரை முதலாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுடைய பக்தி வைராக்கியம் பாருங்க, ரொம்ப பரிசுத்தம், ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும். உபவாசம் தான், எப்ப பார்த்தாலும் ஜெபம் தான், எப்ப பார்த்தாலும் வேதம் தான், அப்படி இருப்பாங்க. சடன் பார்த்தா அவங்க ஸ்டைல் மாறிடும், அவங்க நடம் மாறிடும், அவங்க பேச்சு மாறிடும். அவங்க ஆராதிக்க நேரத்தில், அவங்க துதிக்க நேரத்தில் அவங்க ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும். மனுஷனை புகழ்ந்து புகழ்ந்து, மனுஷனை பேசி பேசி, அந்த மனுஷன் எனக்கு கொடுப்பானா, இந்த மனுஷன் எனக்கு கொடுப்பானான்னு சொல்லி மனுஷனை இன்னைக்கு காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்க கூட்டத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப துக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். கர்த்தருக்குள் வரும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை நேசிக்கும் போது நாம் எப்படி வாழ வேண்டும்? எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, மனநோவா இருக்கிறது. எத்தனை ஊழியக்கார சிலர் சொல்வதை நான் காண்கிறேன்.
சிலர் பேசும்போது என் செவிகள் கேட்கும்போது மனசு நோவடைகிறது. ஊழியக்காரர்களே, தயவு செய்து இந்த ரவீந்திரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்கிற ஊழியக்காரர்களே, இது கர்த்தருடைய வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் மேலே கவனம். உன் ஊழியத்தை சிறப்பாய் செய்வதற்கு ஆண்டவர் ஒருவரே உன்னை கரம் பிடித்திருக்கிறார். அவர் கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், எது வந்தாலும் அவர் நடத்துவார். மனுஷனை சார்ந்திருப்பதற்கல்ல. அம்மே, அவன் கொடுப்பான் இவன் கொடுப்பான் ஓடுவதை விட என் கர்த்தர் கொடுப்பார். அவருடைய பாதத்தை நீங்க இருந்து பாருங்க, அவர் கொடுப்பாருங்க. எத்தனை பேர் என்ன பார்த்து சொல்றாங்க, அப்ப இருக்கிற மாதிரியே இன்னும் இப்படி இருக்கீங்க. அல்லேலூயா. நான் அதைத்தான் விரும்புகிறேன், நான் அதைத்தான் விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, அண்டண்டுக்குரிய தேவைகளை சரியாய் சென்று முடிக்கிறான். அண்டண்டுக்குரிய சந்திப்பை எங்க அப்பா எனக்கு நன்றாக செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் யாரும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பாவை தேடினா, அவர் பாதத்தில் முழங்கால் படியிட்டா என் தேவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற உன்னை கொண்டு சந்திப்பா, உன்னோடு பேச என் பிள்ளை முழங்கால் படி இருக்கான், போ எடுத்துட்டு போ, இதை கொண்டு என் பிள்ளைக்கு கொடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசுவாருங்க. எத்தனையோ நற்சாட்சிகள் இன்னிடத்தில் உண்டுங்க. கர்த்தர் செய்த அற்புதங்கள், கர்த்தர் செய்த அதிசயங்கள், கர்த்தர் செய்த அடையாளங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டு இருக்கிறங்க. யாரும் போய் சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியமோ கட்டாயம் கிடையாதுங்க. ஆக கர்த்தரை நீங்க பிடிங்க, கர்த்தரை பிடிங்க. இந்த அனனியா சபீரால் கர்த்தருடைய பாதத்துக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக பொய் பேசுகிறார்கள். விசுவாச குடும்பமே, விசுவாச பிள்ளைகளே, வாலிபர்களே, கணவன்களே, மனைவிகளே, அப்பாமார்களே, அம்மாமார்களே, நீங்க யார் முன்னால நீங்க பொய் சொல்றீங்க? யோசித்து பாருங்க. இந்த பேதுரு முன்னால அனனியா பொய் சொல்லுகிறா. அந்த பொய் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்ட பேதுருவோ அவர் சொல்ற ஒரு வார்த்தையை கவனிங்க. அடுத்து படிங்கம்மா. இந்த வார்த்தைகளை கேட்கவே, இந்த வார்த்தையை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமென். பாத்தீங்களா? இப்போ பேதுரு சொன்ன வார்த்தை கேட்டபோது அனனியா நடுநடுங்கி அப்படியே கீழே விழுந்தார், அப்படியே செத்து போனார். அவன் சாவை கண்ட எல்லாரும் துக்கமடவும் கலக்கமடவும் பயம் உண்டாகவும் ஆயிற்று. இது கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவருக்கு முன்பே நடந்த ஒரு சம்பவம். 3 ஹவருக்கு பின்னே வருகிறார் இதே பேதுரு. அந்த மனைவியை பார்த்து சபீரால பார்த்து கேட்கும் பொழுது இந்த சபீரால் அப்படியே கணவன் சொன்ன பொய்ய அப்படியே சொல்லுகிறார். பேதுரு அவளை நோக்கி நிலத்தின் கிரயத்தில் இவ்வளவு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றால் அவள் ஆம் இவ்வளவுதான் என்றாள். ஆமென். பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நீங்க ஒருமனப்பட்டது பாத்தீங்களா? கணவன் மனைவியே, அன்பான குடும்பத்தாரே, இங்க கர்த்தருடைய ஆவியை சோதித்து பார்க்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியை சோதித்து பார்க்கிறீர்களா? நீங்க சோதித்து பார்த்தா எப்படி இருப்பீர்கள்? யோசித்து பாருங்க. இங்கே பேதுரு வந்து நின்ற போது, அவர் பேசின போது, இந்த அனனியா சபீராளுடைய வாழ்க்கை உனக்கும் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அனனியாவுடைய சாவு எப்படி இருந்தது, இந்த சபீராளுடைய சாவு எப்படி இருக்கிறது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதற்கு பேதுரு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியை நீங்க சோதித்து பார்க்கிறீங்களா? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணின அந்த கால்கள் வாசல்படியில வந்திருக்கிறது. உன்னையும் அப்படியே கொண்டு போவார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தயவிட்டு நான் சொல்றேன், இந்த செய்தி மூலமா நீங்க சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், தயவிட்டு பரிசுத்தவான்களிடத்துல, கர்த்தருடைய ஆவி பெற்ற இடத்துல நீங்க விளையாட்டு காட்டாதீங்க. ஒருவேளை உங்க பார்வையில் அந்த ஊழியக்காரன் குறைவாகத்தான் இருக்கலாம், சம்பாத்தியத்தில் குறைவாக தான் இருக்கலாம், வீடு வாசல் இல்லாம தான் இருக்கலாம், அவருடைய போக்குவரத்தில் குறைவாக தான் இருக்கலாங்க. ஆனால் நீங்க அவங்கள பார்த்து எடை போடாதீங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, எடை போடாதீங்க. வஞ்சிப்பதற்கு நேரம் இடம் கொடுக்காதீங்க. அந்த ஊழியக்கார் ஏழ்மையா இருக்கலாம், அந்த ஊழியக்கார் குறைவுள்ளவராக இருக்கலாம், ஆனால் அவருக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவர்களை நடத்துகிற கர்த்தர் பெரியவர், அவர்களுக்கு வேண்டியதை செய்கிற கர்த்தர் பெரியவர்.
பெரியவ, இந்த நாள் வரை நடத்தினவ இனிமேல் நடத்துவா. அங்க பெரிய கோடீஸ்வரனை காட்டணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கை எந்த விதத்தில் போகிறது அந்த விதத்தை பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற பிரகாரம் கர்த்தர் செய்து முடிப்பா, செய்து முடிப்பா. ஊழியக்காரனுக்கு விரோதமா செயல்படாதீங்க. பார்வன் சொல்றா, தேவாவி பெற்ற இவரை போல் வேற மனுஷன் இருக்கிறாங்கன்னா, வேற மனுஷன் உண்டா? ஆமென். எப்போ தாவீதுக்குள்ளே அந்த அபிஷேகம் வந்ததோ அப்போதே கர்த்தருடைய ஆவி வந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறதே. அப்ப ஒரு தேவ மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருப்பார்ல. ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாகவோ, ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாகவோ, ஒரு சபையை நடத்தக்கூடிய அந்த நபருக்கு விரோதமாகவோ நீங்கள் எழும்பாதபடி, கர்த்தருடைய ஆவியை சோதித்து பார்ப்பதற்கு இடம் கூடாதபடிக்கு நீங்கள் ஊகளை மாற்றிக்கொள்ளுங்கள். உன் புருஷனை தூக்கின கால்கள் இப்பொழுது உன் வீட்டு அருகே வந்து விட்டது, உன் வாசல் அருகே வந்து விட்டது, உன்னையும் சுமந்து கொண்டு போவாங்க என்று சொன்ன உடனேயே அவை புருஷன் எப்படி விழுந்து செத்தானோ அதே போல இந்த பெண்மணியும் விழுந்து செத்தாள். அல்லேலூயா. பொய் நாடகம் வேண்டாம். இந்த யாக்கோபு தன் அப்பா கண்கை மங்கி கண் தெரியாதிருக்க நேரத்தில் பொய் நாடகம் போட்டா. அவர் அப்பாவை ஏமாற்றினா. அப்பாவை ஏமாற்றி அப்பாவிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இவர் பெற்றுக்கொண்டா. அப்பாவிடத்திலிருந்து விடை பெற்றா. விடை பெற்ற அடுத்த நிமிஷத்தில் அப்பா நேசிக்கிற ஈசாக்கு நேசிக்கிற ஏசா வருகிறா. ஏசா வந்து தன் ஆகாரத்தை அப்பாவிடத்தில் கொடுக்கும்போது அப்பா சொல்ற வார்த்தை கேட்டு ஏசா புலம்பி அழுகிறா, ஏங்கி அழுகிறா. இந்த என் ஆசீர்வாதம் எல்லாம் போயிட்டு என்னை ஏமாத்தி இவன் இப்படி எல்லா ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி இந்த ஏசா அழுது புலம்புவது தகப்பனுக்கு எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கும். தகப்பனுக்குள்ள இருதயம் தடுமாறுகிறது. ஏக்கமுற்றவராய், வேதனை அடைந்தவராய், மனநோ உள்ளவராய் இந்த ஈசாக்கு காண்கிறார். எனக்கு அன்பானது பிள்ளையே, அப்பாவை ஏமாற்றி அண்ணனை ஏமாற்றின யாக்கோபு எப்படி இருப்பா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் யாக்கோபு ஆசை வச்சுட்டார். ஒம்பேர் இஸ்ரவேல் இனி யாக்கோபு அல்ல சொல்லிட்டார். ஆனா அவர் செய்த காரியத்தை அவர் உணர வேண்டாமா? அதனால பாருங்க நடக்கிற சம்பவம் என்ன? தன் மகன்களே யாக்கோபை ஏமாற்றுகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை ஏமாற்றுகிறோம்? யாருக்கு மனநோவை கொடுக்கிறோம்? வேதம் சொல்லுகிறபடி இந்த நாளில் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியம் செய்வோம் என்று சொன்னார், அப்படிப்பட்ட வழியில் நடப்போம் என்று சொன்னார், தயவிட்டு நான் சொல்லுகிறேன், யாருக்கும் நீங்கள் மனவேதனை கொடுப்பதற்கு இடம் கூடாதீர்கள். அது ஊழியக்காரனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற தளத்தில் இருக்கிற எஜமானாக இருக்கலாம், அல்லது நீங்க படிக்கிற நீங்க உங்க ஸ்கூல்ல டீச்சர்களாக இருக்கலாம். எந்த ஸ்தலத்தில் எங்க இருக்கிறீர்களோ அங்கே நீங்கள் மற்றவர்களை மனநோப்படுத்துவதற்கு இடம் கூடாதபடி நீங்கள் கவனமாக உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்றாதீங்க. அதை விட்டுறாதீங்க. ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. ஆகார் ஏழ்மையா இருந்தால் ஒரு கோபுரத்தில் வந்தாள். கடைசியில அவள் புறக்கணிக்கப்பட்டவளாய் காணப்பட்டாள். யோசித்து பாருங்க, நல்ல யோசித்து பாருங்க. இங்கே ஏசாவின் மனைவி யோசித்து பாருங்க, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்பத்துக்குள்ள வாழ்ந்தால் ஆனாவுடைய நிலைமை எங்க இருக்கிறே தெரியவில்லை. ரூத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நெகோமியை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் திருப்பி பாருங்கள். எல்லாருமே கர்த்தருக்கு பயந்தவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக கனம் பெற்றவர்களாய் காணப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்குள்ள இல்லாமல் மற்றவர்களை நோவுபடுத்தினவர்கள் வேதனை அடைந்தார்கள். அந்த வேதனை உங்களுக்கு வேணுமா? அந்த வேதனை உங்களுக்கு வேண்டுமா? இன்றைக்கு உங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொடுங்க. ஆண்டவரே, என்னை உமக்கு தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கொடுப்பீர்களா? யாருக்கு வேதனை என்று? யாருக்கு வேதனை? உனக்கா, எனக்கா? எந்த வேதனை? வியாதினால் வேதனையா? பணத்தினால் வேதனையா? சொல்லுங்க. வேலை இல்லாத வேதனையா? அல்லது வீட்டு வாடகை கட்ட முடியாத வேதனையா? அல்லது எதனால வேதனை? எப்படிப்பட்ட வேதனை? உங்க வாயின் வார்த்தை இருக்க
அந்த வார்த்தையினால் வரக்கூடிய வேதனை. நீங்கள் பொய் பேசுகிறீங்களே, அந்த பொய்னால் வருகிற வேதனை. நீங்கள் நாடகம் ஆடுகிறீர்களே, அதனால் வருகிற வேதனை. உங்களுக்கு தோல்வியும் ஆமென் திரும்ப உங்களுக்கு மன நோவையும் அதிகரிக்கிறது தான் இந்த வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்டவர்களாக இருக்காதபடி கர்த்தரை பிடிங்க. ஏன் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறீர்கள்? ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுங்க. இன்று உலகத்தை பாருங்க, உலக வழிமுறை பாருங்க. எங்க பார்த்தாலும் பயம், எங்க பார்த்தாலும் கலக்கம், எங்க பார்த்தாலும் என்ன நடக்குமோ என்ற அங்கலாய்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்களும் நானும் நம்மை கர்த்தருக்குள்ள கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறபடி வாழ்வதற்கு இடம் கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுகிறபடி ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த நாளில் நோவு மனவேதனை யார் நிமித்தம்? யார் நிமித்தம் இந்த மனவேதனை? யார் நிமித்தம் இந்த நோவு என்று நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, தெய்வ பயம் இல்லாதவர்கள் இடத்திலிருந்து தான் இந்த மனவேதனையும் மனநோவும் கடந்து வரும். எனக்கு அன்பானவர்களே, தெய்வ பயம் உனக்குள்ள இல்லைனா நீ மற்றவர்களை மனவேதனைப்படுத்தி கொண்டு இருப்ப, மனநோவை கொடுப்ப. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் மேல் வாஞ்சையா இல்லை என்று சொன்னா, உன்னை சார்ந்தவர்களை நிச்சயம் நீ மனவேதனை கொடுத்து கொண்டே மனநோவை கொடுத்து கொண்டே இருப்ப. தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால், அவருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கவில்லை என்றால், அவர் நோக்கி பார்க்கலைன்னா நீ மற்றவர்களை நீ என்ன செய்வ? மனவேதனை, மன துக்கத்தை, மன சஞ்சலத்தை, மனநோவை நீ கொடுத்து கொண்டே இருப்ப. தேவன் விரும்புகிறபடி நீ செய்யாவிட்டால், தேவன் என்ன விரும்புகிறார்? வேதத்தை வாசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அநேகருக்கு போய் நீ சொல்லும்படியா கர்த்தர் விரும்புவார். ஆனா நீயோ அதை செய்யாம மற்றவர்களை நீ மனவேதனை கொடுத்து கொண்டு இருப்பாய், மனவேதனை கொடுத்து கொண்டிருப்பாய். இந்த மனவேதனை கொடுப்பதற்கு இடம் கொடாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. தெய்வ பயத்தோடு நடப்பதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்க. தேவன் மேல் வாஞ்சியாய் இருப்பதற்கு உங்களை கொடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களா மாறுங்க. தேவன் எப்படிலாம் விரும்புகிறாரோ அவரோடு நீ பேசணும், அவரோடு உறவாடணும், அவரோடு ஐக்கியமா இருக்கணும், அவருக்குள்ள நீ வாழணும்னு எப்படிலாம் விரும்புகிறாரோ அப்படியே நீங்க செய்வீங்களானா நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்போம். உனக்கும் எனக்கும் வருகிற வேதனையும் மனவேதனை மாறிவிடும், மனநோவும் மாறிடும். நம்மை ஒருவனும் தொட முடியாது, அசைக்க முடியாது பெரிய ஆசீர்வாதத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். கண்களை மூடி பரிசுத்த ஆவியாண்டத்தில் அப்படியே கொடுப்போமா? எல்லாரும் கொடுப்போமா? ஆண்டவரே, ஆகாரை நான் கண்டேன் ஆண்டவரே, எல்லாம் கேளுங்க ஆண்டவரே, நான் ஆகாரை பார்த்தேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஏசாவுடைய மனைவியை நான் பார்த்தேன் அப்பா. சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஓர்பாலை நான் பார்த்தேன் அப்பா. ஆண்டவரே, அனனியா சப்பீரால் அவர்களை பார்த்தேன் ஆண்டவரே. இவர்களெல்லாம் மற்றவர்களுக்கு மனநோவை கொடுத்தவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில திரும்பவும் ஆண்டவரே மனவேதனை, மனசஞ்சலம், மனக்கலக்கம், மனக்குழப்பம் என அவர்களை தொடர்ந்திருக்கிற ஆண்டவரே அப்பா. ஆமாண்டவரே, ஆபிரகாம் மனைவி ஆண்டவரே, ஈசாக்கின் மனைவி ஆண்டவரே, யாக்கோபு, இப்படிப்பட்டவர்களை நாங்கள் காணும் பொழுது அவர்களெல்லாம் ஆண்டவரே செய்த காரியங்களிலே கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரம் செய்து ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொண்டார்கள் ஆண்டவரே. அதே போல என்னையும் மாற்றும் என்று கேட்பீர்களா? கர்த்தர் உங்கள் மேல் மனம் இறங்குகிறார். ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். வாலிபனே, உன்னுடைய மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். வாலிபனே, உன் மனம் திரும்புதல் கர்த்தருக்கு பிரியம். உன் அப்பாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற, உன் அம்மாவை ஏமாற்றுகிற நீ பொய் சொல்லுகிறது கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. வாலிபனே, உன் பொய்யை இன்றைக்கு எடுத்து போடு. இன்றைக்கு அதை விட்டு வா வெளியே. நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீ தோல்வியை காண்பதில்லை. கர்த்தர் உன் தோல்வியை உனக்கு மகிமையா மாற்றுவார். வாலிபனே, உன் வேதனை உன்னிலிருந்து நீங்கட்டும். உன் வேதனை உன்னிலிருந்து நீங்கட்டும். அன்பான மகளே, திருமணமாயி பிள்ளை செல்வங்களை கண்ட என் அன்பு மகளே, உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் நாளுக்கு நாள் உன்னை வேதனைப்படுத்துகிறதா? உன்னை வேதனைப்படுத்துகிறதா? அந்த வேதனை கர்த்தர் எடுக்கிறார். உன் இருதயத்தின் அங்கலாய்ப்பு, நான் சொல்லாததை சொல்லிவிட்டார்களே என்று மனநோவு கொள்கிறாயா?
உன் மனவேதனை, உன் மன நோவு நான் அறிகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குகிறார். ஆவியானவர் உன்மேல் இறங்குகிறார். இதோ ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு மகை, பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு மகளுடைய வேதனை அங்கலாய்ப்பாய் இருக்கிறது. கூட இருக்கிறவர்களே உனக்கு சதி செய்து மனநோவை கொடுத்து விட்டார்களா? உன் மனநோவு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து மாறும்படி ஆவியானவர் உனக்குள்ள இறங்குகிறார். என் பிள்ளைய எப்படியோ திருத்தி பார்க்கிறேன். என் பிள்ளை திருந்த மாட்டான். அவன் பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கிறது. அவன் அமைகளை ஏமாற்றுகிறான் என்று வயது சென்ற தகப்பனாய் இருக்கிற நீங்கள் இப்பொழுது கலங்கி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீர்களா? உங்க கலக்கம் மனநோவா இருக்கிறதா? அந்த மனநோவை கர்த்தர் உன்னிலிருந்து எடுக்கிறார். நான் எங்கெங்க ஓடுகிற வேலை செய்கிற அந்த வேலை கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. அந்த வேலை கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. அடுத்து அந்த வேலை போகிறது. நான் என்ன பண்ணுவேன் என்று மனநோவா இருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறா, உனக்கு ஒரு நிரந்தரம் உன் கால நிற்கும்படி உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உனக்கு மிகுந்த வருமானத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறா. மனந்தாழ்த்தி என் சமூகத்தில் வா, நீ ஆசீர்வதிக்கப்படுவா. நீ ஆசீர்வதிக்கப்படுவா. சபையே விழித்து எழுந்திரு. சபையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற அநேகரை கர்த்தர் எச்சரிக்கிறார். சபையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஊழியக்காரத்தில் பொய்களை பேசிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் துக்கங்களையும் வேதனைகளும் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்குள் ஏன் இந்த வேதனை? உங்களுக்குள் ஏன் இந்த மனநோவு? கர்த்தர் பேசுறா, இன்றைக்கு இப்போதே உன் சபைக்கும் உன் சபை ஊழியக்காரனுக்கும் நீ கொடுத்த மனநோவை இப்பொழுது அறிந்து கொள். இப்பொழுது உன் இருதயத்தின் மேல் கை வைத்து என் மனநோவு மாறணும், இனி நான் அப்படி நடக்க மாட்டேன் என்று சொல்லி நீ அறிக்கை செய்வாயானால் கர்த்தராகிய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். தேவனாம் மகிமைப்படட்டும். தேவனாம் மகிமைப்படட்டும். எஸ், ஊழியக்காரர்களே கலங்க வேண்டாம். சபை குறித்தோ சபை குடும்பங்கள் குறித்தோ உனக்கு உதவி செய்தல் குறித்தோ நீ கலங்க வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் தேவைகளை சந்திப்பேன்னு கர்த்தர் சொல்ற. உன்னை வெக்கப்படுத்திட்டாங்களா? உன்னை அழ வச்சுட்டாங்களா? உன்னை அவமானப்படுத்திட்டாங்களா? மகளே அவமானப்பட்டு நிற்கிறாயா? நீ அழுது கொண்டு அவமானப்பட்டு இருக்கிறாயா? உன் இருதயம் மனநோவினால் தவிக்கிறதா? என் அப்பா சொல்றார், என்னைக்கு உன் மனநோவை மாத்துவேன். மகளே, அது ஒரு காற்றை போல நீ தள்ளிவிடு. என் சமூகத்தில் நில்லு. நான் உன்னை போஷிப்பேன். நான் உன்னை உயர்த்துவேன். உன் குடும்பத்தை உயர்த்தி வைப்பேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. நேர் ஆசீர்வதியும். சபைக்குள்ளோ அல்லது ஆண்டவரே சத்தத்தை கேட்கிற எந்த இடமா இருந்தாலும், வீடானாலும் வேலைதளமானாலும் பஸ் ஆனாலும் எங்கே இருந்தாலும் அவர்களோடு நீங்க பேசிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உங்க நாம் மயம்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நான் கண்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறான். ஒரு மனம் திரும்புதல் கொண்டு வரலாம். நம்ம மற்றவங்களை மனநோவு உண்டாக்கி நாம சந்தோஷமா இருக்க முடியுமா? இன்னைக்கு கேட்ட செய்தியின் பிரகாரம் நாம் மற்றவர்களை மனநோப்படுத்த வேண்டாம். நாமும் மனவேதனை அடைய வேண்டாம். இன்றையோடு மகிழ்ச்சியாக இருப்போம். ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். God bless you.